الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تروا أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கின்ற நிஅமத்துகள் ஏராளம். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு செய்திருக்கின்ற நிஅமத்துகளை பற்றி குர்ஆனில் வித்தியாசமான பல விதத்தில் பேசுகிறான். ஒரு ஆயத்தில் வஅஸ்பக அலைக்கும் நிஅமஹு ظاهرةً وباطنة, அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கின்ற நிஅமத்துகளை இரண்டாக பிரிச்சு பேசுறான். ظاهرة باطنة, வெளிப்படையான நிஅமத்தும் அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கிறான். அந்த வெளிப்படையான நிஅமத் என்ன? உலமாக்கள் சொல்றாங்க, தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்திருக்கின்ற வெளிப்படையான நிஅமத். அதே நேரம் மனிதனுக்கு அல்லாஹ் மறைமுகமான நிஅமத்தும் செய்திருக்கிறான். அந்த நிஅமத்துகள் எங்களில் அநேகமான பேர் கண்டுகொள்வது கிடையாது. அது என்ன மறைவான நிஅமத்? ஒவ்வொரு மனிதனுடைய பிழைகளையும், தவறுகளையும், பாவங்களையும் அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நாடி இருந்தால் மனிதன் செய்யக்கூடிய பிழைகளை, தவறுகளை அடுத்தவர்களும் காணும் விதத்தில் அல்லாஹ் அமைத்திருக்கலாம். இந்த உலகம் ஒரு மனிதனின் தவறை பகிரங்கப்படுத்துகின்ற உலகம் அல்ல. அதனால அல்லாஹ் மூடி வச்சிருக்கிறான். ஹதீஸ் மிக தெளிவாக எங்களுக்கு விளங்க வைக்கிறது. ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு கருப்பு புள்ளியை விடுகிறான். கண்ணியமானவர்களே, உள்ளத்துல கருப்பு புள்ளி போடுற ரப்பு நாடி இருந்தா அதே டாக்டர் முகத்தில் இட்டிருக்கலாம். அல்லாஹ் மறைவாக வைத்திருக்கிறான். ஏனென்றால் இந்த உலகம் மனிதனின் பிழைகளை மறைக்கின்ற உலகம். நாளை ஆகிராவிலே அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அங்கு ரகசியம் கிடையாது. ஆகிராவிலே ஒளிவு மறைவு கிடையாது. யௌம துபுலஸ் ஸராயிர், மறைவானவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்ற நாள். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், அங்க எல்லாம் செய்யப்படும், பாவிகள் நல்லவர்களை விட்டு ஓரமாகிருங்க. இன்றைக்கு யாரு பாவின்னு தெரியா, யாரு நல்லவங்க தெரியா. அதனால எல்லாரும் ஒரே சபையில, எல்லாரும் ஒரே சப்புல, உலகத்துல பிரிச்சு பார்க்க இயலா.
ஆகிரால அல்லாஹ் பிரிப்பான். யரபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், பாவிகள் அடையாளங்களை கொண்டு அறியப்படுவார்கள். பாவிகளுக்கு நாளை கியாமத்திலே அல்லாஹ் அடையாளம் வைத்திருப்பான். குர்ஆன் அந்த அடையாளங்களை சொல்லுகிறது. தஸ்வத்து வுஜூஹுஹும், அவர்களின் முகங்கள் கருப்பு நிறமாக இருக்கும். நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமைதின் ஸுர்கா, கண்கள் நீல நிறமாக இருக்கும். இது பாவிகளுக்கு குர்ஆன் சொல்லுகின்ற அடையாளம். கண்ணியமானவர்களே, நாளை கியாமத்தில ஒரு பாவியினுடைய கண்ண நீல நிறமாக ரப்பால மாற்ற முடியும் என்றிருந்தா ரப்பு நாடினா இங்கேயும் மாற்றலாம். ஆனா அல்லாஹ் அந்த அடையாளத்தை வைக்கல. இந்த உலகம் பாவங்களை, பிழைகளை, தவறுகளை பகிரங்கப்படுத்துகின்ற உலகம் அல்ல. ரப்பு மூடி இருக்கிறான். அதிகாரம் உள்ளவன் அவன், எஜமான். நாங்க அடிமை. ரப்பு நாடி இருந்தா எங்களோட எப்படியும் நடக்கலாம். கண்ணியமானவர்களே, மனிதனுடைய பிழைகளை அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறான். மனிதர்களாகிய நாமும் எப்படி நடக்க வேண்டும் என்ற அழகான வழிகாட்டலை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். மனிதர்கள் அவர்களும் பாவங்களை மூட வேண்டும், பிழைகளை மறைக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. மனிதர்கள் பிழைகளை மூடுவதில் 2 பகுதி இருக்குது. முதலாவது, ஒரு மனிதன் தன்னுடைய பிழையை தான் மூட வேண்டும். நான் ஒரு பாவம் செய்தேன். மனிதன் பாவம் செய்வதற்கு சாத்தியமான நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். பாவம் நடக்காம இருக்கிறதா இருந்தா அவர் மலக்கா இருக்கணும். மனிதனா பிறந்த நாங்க எங்களால பிழை நடக்கலாம், தவறு நடக்கலாம். ஆனா அந்த பிழைகளும் தவறுகளும் முதாக்கராவுக்குரிய தலைப்பாக மாறிவிடக் கூடாது. ஏண்ட பிழை என்னோட முடியணும். கண்ணியமானவர்களே, ஹதீஸ் எந்த அளவுக்கு சொல்லுது, ஒரு மனிதன் கனவு காண்கிறான். நல்ல கனவா இருந்தா அடுத்தவர்களோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அதே நீங்க கண்ட கனவு மோசமானதாக இருந்தால், கெட்ட கனவு கண்டா அந்த கனவு அடுத்தவர்களோடு பகிர்வதற்குரிய கனவல்ல, அதை யாரோடையும் பேசவானம். இப்படி இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுது. ஒரு மனிதன் அவன் வாழ்நாள்ல காணக்கூடிய மோசமான கெட்ட கனவுகளே பேசுவதற்கு தகுதியற்றதாக இருந்தால், நிஜமான வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிழைகளை எப்படி நாங்க எங்கட நாவால பேசுற, ராவையில பிழை செய்த எத்தனையோ பேர் காலையில நண்பர்களோட பகிர்ந்து கொள்றோம், உறவினர்களோட பகிர்ந்து கொள்றோம். வெளிநாட்டில பிழை செய்த எத்தனையோ பேர் நாடு திரும்பி அறிமுகமானவர்களோட ஷேர் பண்றோம். கண்ணியமானவர்களே, பிழைகள் பகிர்வதற்குரிய ஒன்றல்ல. எத்தனையோ பேர் இப்ப திருந்தி வாழ்றாங்க. ஆரம்ப காலம் பாவத்தோடு வாழ்ந்தவர்கள் ஏதேதோ காரணங்களால அவங்க அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்றாங்க. ஒரு காலத்துல நாங்க இப்படி செஞ்சவங்க தான், இப்ப நாங்க இப்படி இருந்ததுக்கு முந்தைய ஒரு காலம் மோசமான நிலையில் இருந்தவங்க. எந்த கட்டத்திலையும் எங்கட ஆரம்ப காலம் மோசமானதாக இருந்திருந்தால் யாரோடும் அதனை பகிர்ந்து கொள்ளக் கூடாது. இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ், பிழை செஞ்சிட்டு வந்திருக்கிறேன், எனக்குரிய தண்டனையை தாங்க, அப்படியானவர்களை வரவேற்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபக்கமா திரும்பினாங்க, அங்கிட்டு பக்கமா வந்து சொன்னாங்க, அடுத்த பக்கமா திரும்பினாங்க. பார்த்து கொண்டிருந்த அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்கள் தன்னுடைய பிழைய அவங்கள்ட்ட வந்து சொல்றத வெறுத்தாங்க.
கண்ணியமானவர்களே, ஏண்ட பிழைய நான் பேசக்கூடாது. இரண்டாவது பகுதி, அடுத்தவர்களின் பிழைகளை, பாவங்களை எங்கட வாழ்நாள்ல எந்த கட்டத்திலையும் பேசிடப்படா. இன்னைக்கு எங்கள்ல நிறைய பேர் பாவம் செய்யறல்ல, நல்லவர்கள், அவுளியாக்கள் போன்று பூமிக்கு மேல வாழக்கூடியவர்கள், விபச்சாரம் இல்ல, சூதாட்டம் இல்ல, வட்டி இல்ல, போதை பாவனை இல்ல, ஆனா விபச்சாரர்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போதை பாவனையில் உள்ளவர்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தானுக்கு தெரியும் இவரை இவ்வளவு பெரிய பாவத்தில் ஈடுபடுத்த முடியாது. அவருடைய திட்டம் ஒருவனை பாவம் செய்ய வைக்கிறான், அந்த பாவத்தை பற்றி 10 பேரை பேச வைக்கிறான். கண்ணியமானவர்களே, இப்படியே எங்கட பட்டோலைகள்ல பாவத்தை நிறைச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களின் பிழை அதை பத்தி நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இல்ல நான் கவலையில பேசுறேன், உண்மையான கவலை இருந்திருந்தா நேரடியா அவரை சந்திச்சு சொல்லணும். தைரியம் இருந்தா ஒரு பிழைய நான் காண்கிறேன், ஏண்ட மனசு தாங்குதில்ல, அவரை சந்திச்சு அந்த பிழைய அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லையா, எனக்கு அந்த தைரியம் இல்லையா, முசல்லாவை போட்டு ரப்பிடத்துல சொல்லுவோம். இந்த ரெண்டையும் விட்டுட்டு ஏண்ட நண்பர்களோட, ஏண்ட மனைவியோட உட்கார்ந்து யாரோ ஒரு ஆள் செய்யற பிழைய பத்தி பேசுற அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படல. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இட்டுக்கட்டப்பட்ட நேரத்தில் பலரும் பல மாதிரி பேச ஆரம்பித்தார்கள். குர்ஆன் மிக அழகான ஒரு ஆதாபு சொல்லி தருகிறது. அடுத்தவர்களின் பிழை உங்களோட காது வரைக்கும் வருகிறதா, அவர் அப்படியா, அவருடைய மகன் இப்படியா, அவருடைய மகனும் இவருடைய மகளும் இப்படியா, என்ன உங்களுடைய காது வரைக்கும் வருகிறதோ அந்த நேரம் நீங்க செய்ய வேண்டியது என்ன? லவ்லா இஸ் சமிஅதுமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. நீங்க இன்னொரு ஆளுட பிழைய உங்களோட காதால கேக்குறீங்களா, நீங்க சொல்ல வேண்டியது மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன தேவை இருக்குது? இதைத்தான் நாங்க சொல்லணும். இதை விட்டுட்டு எங்களுக்கு அறிமுகமான ஒரு ஆள் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறார், அவருக்கு கால் பண்ணி இவரை பத்தி இப்படி ஒரு செய்தி வந்துச்சு, இது உண்மைதானா, அதனை ஊர்ஜிதப்படுத்தி இன்னும் பல குரூப்புகள்ல ஷேர் பண்ணக்கூடிய நஷ்டவாளிகளாகத்தான் நாங்க இருக்கிறோம். இதால என்ன லாபம்? பாவங்களை பரப்புவதனால் ஒரு நாளும் பாவத்தை இல்லாமலாக்கலாம். பாவங்கள் பேசப்படுவதற்குரிய ஒரு தலைப்பல்ல. அடுத்தவர்களின் பிழை நாங்க பேசுவதற்குரிய ஒன்றல்ல. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், பிழை செஞ்சிருக்கிறேன், என்னைய தண்டிச்சிருங்க. திருப்பி அனுப்பினாங்க, இல்ல நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. பல தடவை வந்தாங்க, குழந்தை தரித்திருக்கிறது யா ரசூலல்லாஹ். சரி, பல தடவை அவங்களை அனுப்பினாங்க. இறுதியாக அவருக்குரிய தண்டனையை கொடுத்தார்கள். எங்கேயுமே பார்க்கலாம் குழந்தை தரித்த நிலையிலே அந்த தாய் வந்திருக்கிறாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, உங்களோட பாவத்தில் ஈடுபட்ட அந்த ஆண் யார்? கேட்கல. ஏனென்றா அது தேவையில்லாத உண்டு. அடுத்தவர்களை பாவிகளாக நிரூபிப்பது ஒரு முஃமினுக்கு பொருத்தமான உண்டு அல்ல. இன்னைக்கு எங்கள்ல நிறைய பேர் முயற்சி செய்யறதே அடுத்தவர்களின் பாவத்தை, பிழையை ஊர்ஜிதப்படுத்துற. கண்ணியமானவர்களே, மாயிஸ் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், பாவம் செய்திருக்கிறேன், தண்டித்து விடுங்கள். பல தடவை திருப்பினாங்க. இறுதியாக தண்டனையை கொடுத்தார்கள். தண்டனையை கொடுத்துவிட்டு இன்னும் ஒரு சஹாபியை சந்திக்க போனார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும் இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தானாக வரல, இவரை இன்னும் ஒரு ஆள் அனுப்பி வச்சிருக்கிறார். அவரை சந்திச்சு அவருடைய தோல் தட்டல்ல, நல்ல வேலை பார்த்திருக்கிறீங்க, ஆளை கண்டுபிடிச்சு அனுப்பி இருக்கிறீங்க. கண்ணியமானவர்களே, அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, ஹல்லா சதர்தஹு பிதௌபிக், உங்களோட இந்த விஷயத்தை முடிச்சிருக்கலாமே, உங்களுக்கு தெரிஞ்சதையே நீங்க என் வரையில அனுப்பி வச்சீங்க. கூடாது. ஒரு ஆள்கிட்ட பிழைய நான் கண்டுட்டேனா அது என்னோட முடியணும், என்னோட முடியணும். எங்கள செலவங்களுக்கு பெருமை, ஊரில் உள்ள எல்லா கேஸும் என்கிட்ட தான் வருகிறது, என்ன நடந்தாலும் எனக்கு தெரிய வந்துருது. இது பெருமைக்குரிய ஒன்றல்ல, இது பாராட்டுக்குரிய ஒன்றல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத வெறுத்திருக்கிறாங்க. யாரும் யாருடைய பிழையையும் என்று சொல்ல வேணாம். நான் சலீமு சதுராக மரணிக்க ஆசைப்படுறேன், என் உள்ளம் காலியா இருக்கணும், யாருடைய பிழையும் எனக்கு தெரியக்கூடாது. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க நேர் மாற்றமா இருக்கிறோம். எங்களுக்கு விளங்குறது அடுத்தவங்களோட பிழை மட்டும்தான். அடுத்தவர்களின் நல்லவைகளை பேச நாங்க தயார் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது நல்லத மட்டும்தான். ஒவ்வொரு சஹாபியை பற்றியும் இவர்தான் என்ற உம்மத்தில் உள்ள உண்மையாளர், இவர்தான் நம்பிக்கையாளர், இவர் அல்லாஹ்ட சிங்கம், இவர் அல்லாஹ்ட வாள், பாராட்டுக்குரியதை உம்மத்துக்கு சொன்னார்கள். அந்த மனிதர்களிடத்தில் இருந்த பிழையானவைகளை எங்கேயுமே பேசல. இன்றைக்கு நாங்க பேசுறது பிழைய மட்டும்தான். அடுத்தவர்களின் நலவுகளை சமூகத்துக்கு எடுத்து சொல்ல நாங்க முன்வாரதில்ல, பிழைகளை மட்டும் பேசுறோம். 10 வருஷமா சேவை செஞ்சவர் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகிட்டாருண்டா அதை பத்தி பேச பெரிய கூட்டம், ஊரே அவருக்கு எதிராக. 10 வருஷம் செஞ்ச நலவுகளை நாங்க உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு தயார் இல்ல. ஆனா நடந்த பிழைய ஈக்கிற எல்லா குரூப்லயும் ஷேர் பண்றோம். எவ்வளவு கேவலமான சமூகமா இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பிழைகளை மூடி பழகுவோம். பாவம் பிழை எல்லாராலையும் நடக்கலாம். நான் சுண்ணத்தோடு இருக்கிறேன், இன்னொருவர் சுண்ணத்து இல்லாம இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில நிறைய சுண்ணத்துகள் இல்லாம வாழ்றார். இத பத்தி நான் கவலைப்படலாம், வேணும்டா அவரோட பேசலாம், முசல்லாவை போட்டு துவா செய்யலாம். இதை விட்டுட்டு ஏண்ட மனைவியோட பெட்ரூம்ல உட்கார்ந்து அவருட மகன் பாக்குறதுக்கு முஸ்லிம் மாதிரியே இல்ல, இந்த பேச்சு யாருக்கும் பேசலாம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபைக்கு ஒரு மனிதர் அடிக்கடி வந்து போவார், கவிதைகள் பாடுவார். ஒரு நாள் சாராயம் குடித்த ஒரு குற்றவாளியாக வருகிறார். அவருக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டது. திரும்ப சில நாட்களுக்கு பின்னால் இன்னும் ஒரு தடவை திரும்ப திரும்ப வாரார். சபையில் இருந்த சிலர் அல்லாஹும்ம அன்ஹு, நாசமா போக அப்படின்னு அவருக்கு பதுவா செஞ்சாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தல்அனுஹு, அவருக்கு பதுவா செய்ய வானம், இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அறிந்த வகையில் அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிற ஒரு மனிதரா இருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதன்டையும் எவ்வளவு நல்லது இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நாங்க இல்லாதத முன்சப்ல நின்று தொழுகிறார், வாழ்க்கையில எவ்வளவு கயிறு நிறைந்தவர், இவரை பார்த்து நாங்க அதை சொல்றதுக்கு தயார் இல்ல. அவரு முன்சப்ல நின்று தொழுறதுக்கு வேலைல்ல, அவருடைய வியாபாரம் இப்படி, அவருடைய நெத்தியில தொழுக அடையாளம் வந்து அர்த்தம் இல்ல. உங்களோட குடும்பத்தோட முறையா வாழ பழகுங்க. குடும்ப வாழ்க்கையில பிழை இருக்கலாம், ஆனா அந்த பிழைய மட்டும் ஏன் நாங்க பார்க்கிறோம், ஏன் அந்த பிழைய பேசுறோம்? பிழைய பேசாமல் இருப்போம், நல்லவைகளை பேசுவோம். நல்லவைகள் வளர ஆரம்பிக்கும், நல்லவைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முன்மாதிரியை எங்களுக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். அதனால ஷைத்தான் மிக பெரும் சதியோடு இருக்கிறான். நாங்க பெரிய அளவுல பாவம் செய்யல அப்படின்ற திருப்தி இருக்கிற எங்களுக்கு. ஆனால் அந்த அடுத்தவர்களின் பிழைகளை பேசி பரப்பி மிகவும் கீழ்த்தரமானவர்களா மாறிக்கொண்டிருக்கிறோம். கேவலப்படுத்துவதற்காக இன்னும் ஒருவரின் பிழையை நாம் பரப்ப ஆரம்பித்தால் அல்லாஹ் கேவலப்படுத்தாம மௌத்தாக்க மாட்டான். அந்த பாவத்தை செய்ய வைக்காம மௌத்தாக்க மாட்டான். சிலர் அதிகாரம் உள்ளவர்கள், பேச முடியுமானவர்கள் இருக்கிறார்கள். அவங்களோட கையில அதிகாரம் இருக்குது. ஆசிரியர்கள் மாணவர்களுடைய பிழைய, பெற்றார்கள் குழந்தைகள பிழைய, பொறுப்பில் உள்ளவர்கள் கீழுள்ளவர்கள பிழைய பேசலாம். பேச வேண்டிய அளவோடு அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள் என்றால் தப்பி விடுவார்கள். அவங்களும் அளவு மீறி பேசினா ரப்பிடத்தில் மாட்டிக்கொள்வார்கள். சில பிழைகள் சமூகத்தை நாசமாக்கி விடும் என்றிருந்தால் அப்படியான பிழைகளை பேச வேண்டிய இடத்தில் பேசுவார்கள் என்றால் அவர்கள் தப்பி விடுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில பிழைகளை பேசாம வாழுவோம், பிழைகளை மூடி வாழுவோம். எங்கட பிழையையும் பேசப்படா, அடுத்தவர்களின் பிழையையும் பேசப்படாது. ஏனென்றா பிழைகள் முதாக்கராவுக்குரிய தலைப்பல்ல. இன்றைக்கு எத்தனையோ அமர்வுகள் மீட்டிங் நடக்குது, தலைப்பே இன்னொரு ஆளுட பிழை. எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே நல்லது செய்வோம், நல்லவைகளை பரப்புவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. எங்கட பிள்ளைகளை எங்களோட மறைச்சிருப்பே யாருக்கும் காட்டிராதே.